ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அகத்திப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதில் என்னென்ன மகிமை இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுகர்ஸ். எஜுகர்ஸுங்கிறது வந்துங்க உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, பேசிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூடியூப் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தராங்க. தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயனடைஞ்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அகத்திக்கீரையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அகத்திப்பூ, அந்த கீரையில் இருக்க பூவை பற்றி தெரியுங்களா? அகத்திப்பூ வந்து 2 கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி வாடாமல்லி கலரில். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்க, இதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா? அந்த நரம்பை தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். இல்லை பூக்குள்ள பூச்சி இருக்கும், அது எல்லாத்தையும் விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. விரித்து பார்த்துட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த நரம்பை மட்டும் எடுத்து, இதுதான் நரம்புங்கிறதுங்க. சுருண்டு இருக்கு பார்த்தீங்களா, மகரந்த நரம்புன்னு சொல்றாங்க. இதை நம்ம கிளீன் பண்ணி எடுக்கணும். இதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதை மட்டும் தனியாக இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு இந்த பூவை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அகத்திப்பூவில் எண்ணற்ற நன்மைகள் இருக்கு. இதுல மிக முக்கியமானது இதய நோய்க்கும் புற்றுநோய்க்கும் குணமாக்கும் தன்மை அகத்திப்பூவுக்கு இருக்குங்க. இதுல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல என்னென்னு பார்க்கலாங்களா? அகத்திக்கீரையை போல அகத்திப்பூவும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளதுங்க. அகத்திப்பூல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அது அதிக பலத்தை தருகிறது. வெயில்ல அதிகமா போறவங்களுக்கு கண்ணெரிச்சல், தலை சுற்றல், சிறுநீர் மஞ்சள் நிறமாக போகும். இது போன்ற பாதிப்பு உள்ளவர்களுக்கு அகத்திப்பூ மிக பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இந்த குளிர்காலத்துல, மழை காலத்துல எல்லாத்துக்கும் சளி தொந்தரவு, தும்மல், பித்தம் ஆகியவற்றை நீக்கும் சக்தி அகத்திப்பூவுக்கு உண்டுங்க. உடல் சூடு, மூல நோய், வாதம், கீழ்வாதம், மார்பு சளி ஆகிய நோய்களுக்கு அகத்திப்பூ சக்தி கொண்டது. அகத்திப்பூக்களுடன் மிளகு, சீரகம், ஓமம், பூண்டு, வெங்காயம் சேர்த்து நெய்யில் பொரித்து மதிய உணவுடன் சேர்த்து வந்தால் இதய படபடப்பு, இதய வீக்கம், சிறுநீர் நோய், புற்றுநோய் ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ அகத்திப்பூவை நம்ம உணவோடு சேர்த்து வந்தால் நம் கண் பார்வை தெளிவாக நல்லா கண் பார்வை தெரியுங்க. இப்படி பர்பிள் கலரில் இருக்க அகத்திப்பூவுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குங்க. நம்ம இரத்த சோகை குணமடையுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அகத்திப்பூக்கு இருக்குங்க. அகம் அப்படின்னாவே நம் உடம்பு தாங்க. நம் உடம்புக்குள்ள சுத்தம் பண்ணுற தன்மை, குணம் இந்த அகத்திப்பூக்கு இருக்குங்க. அதனால் இந்த அகத்திப்பூவை எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ அதை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா? இப்படி தான் இந்த நரம்பை எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பூவை தனியாக சுத்தம் எடுத்து வச்சுக்கணுங்க. சுத்தமாக இதை கழுவிட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தாங்க பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வரமிளகா, உப்பு போட்டு நம்ம இந்த பூவையும் போட்டு பிரட்டி
ஒரு கையில் எடுத்து தண்ணி தெளிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 டைம் கையில் எடுத்து தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வத்தினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ எப்பப்போ இந்த பூவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ மிஸ் பண்ணாமல் இந்த பூவை வாங்கி சமைச்சு உங்கள் உணவோடு சேர்த்துக்கிட்டிங்களா உணவே மருந்துங்கிற கேட்குற மாதிரி நம்ம வாழ முடியுங்க. அகத்திப்பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அகத்தி பூவை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.